கேப்டன் விஜயகாந்த் இருந்திருந்தால் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். ஏன் அப்படி சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் சினிமா துறைக்கு 50 ஆண்டுகள் நிறைவு செஞ்சுருக்காங்க. இதையொட்டி பல்வேறு தரப்பினரும் ரஜினிகாந்துக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வர வழியில் தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழ் திரையுலகம் ஒரு பாராட்டு நடத்தணும், 50 ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சியை அவங்க நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை விஜயகாந்த் உயிரோடு இருந்திருந்தால் அவரே ரஜினிகாந்த் அனுமதி கேறாமலே அந்த வெற்றி விழாவை நடத்தியிருப்பார், ரஜினிகாந்துக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு வருது. ஒருவேளை சட்டசபை தேர்தலை சந்திக்க இருக்கும் தேமுதிகவுக்கு ரஜினிகாந்த் ஆதரவை பெறுவதற்காக இவ்வாறு சொன்னாரா என்ற கேள்வியும் அரசியலங்களில் எழுப்பப்பட்டாலும், உண்மை என்னவென்றால், உண்மையிலே விஜயகாந்த் உயிரோடு இருந்திருந்தால் அவர் பாட்சி பாகுபாடு இன்றி ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாராட்டு நடத்தியிருப்பார் என்றே அவர்கள் ஆதரவாளர்களும் சரி, தமிழ் ரசிகர்களும் சரி, விஜயகாந்துடைய ரசிகர்களும் சரி உணர்வுபூர்வமாகவே சொல்லி வருகிறார்கள். ஏனென்றால் விஜயகாந்தின் மனசு அப்படி தங்கமான மனசுக்காரர், யாருக்கும் தீங்கு விளைவிக்காத மனம் கொண்ட விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக இதை செய்திருப்பார் என்றே பல்வேறு தரப்பினரும் தற்போது நினைவு கூர்ந்து வருகிறார்கள்.